ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல உங்க மொபைல் ஃபோன் மூலியமா எப்படி சபரிமலை ஆன்லைன்ல தரிசன டிக்கெட்ஸ் வந்து புக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். ஒரு லாகின் ஐடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 5 டிக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். அடிஷனலா உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க அனதர் லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல எப்படி வந்து லாகின் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு எப்படி நம்ம தரிசன டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கிற பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சபரிமலை தரிசன டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள தான் வருவீங்க. இந்த இடத்துல ஏற்கனவே உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்து என்ட்ரி ஆயிடலாம். உங்ககிட்ட வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே கிடையாது, ஃப்ரெஷ்ஷா தான் நான் வந்து உள்ள என்ரோல்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய கவர்மெண்டோட ஐடி ப்ரூஃப் ஒன்னு ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா பேங்க் பாஸ்புக், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், இல்லை ஏதாச்சும் ஒரு காப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான நம்பர் நம்ம வந்து ஐடென்டிஃபை ப்ரூஃப்காக நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆதார் கார்டுனா ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே போல நேம் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பருங்கிற இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல மேலா ஃபீமேலா அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு செலக்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. நீங்க ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு கொடுங்க, ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ண உடனே ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த ஆதார் கார்டு நம்பரை கரெக்டா நீங்க வந்து பார்த்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. 8 கேரக்டர்ல வந்து பாஸ்வேர்டு வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்லயும், மீதி லெட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்லயும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து லாகின் ஐடி வந்து இருக்கிறதுனால டைரக்டா நான் என்ன பண்ணிடுறேன்னா ஹோம் பேஜ்க்குள்ள போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்களே, யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் தான் உங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணப்பட்ட அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள தான் வருவீங்க. இந்த இடத்துல டாஷ்போர்டுக்கு கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து டிக்கெட் தான் புக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல விர்ச்சுவல் கியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து காணிக்க செலுத்த போறீங்க, ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா நேரடியா போக முடியாம நீங்க வந்து உண்டியல் அமௌண்ட் வந்து பே பண்ண போறீங்க அப்படின்னா காணிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சபரிமலைக்கு தரிசனமா நீங்க வந்து அமௌண்ட் வந்து காணிக்க செலுத்த போறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து பில்கரிகம் கைட்ஸ் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கைட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பஸ் டிக்கெட்ஸ்மே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தரிசனம் பண்றதுக்காக தான் டிக்கெட் வந்து புக் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு இந்த இடத்துல விர்ச்சுவல் கியூ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து செலக்ட் டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்ல நீங்க வந்து சபரிமலைக்கு வந்து போக போறீங்களோ அந்த டேட் வந்து அப்ராக்சிமேட்டா கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டேட் வந்து கொடுத்துருங்க. இப்போ டிசம்பர் மந்த் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஃபில் ஆயிருச்சு, அதாவது புக் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஜனவரி மந்த்துக்கு வந்து போக போறோம், ஜனவரி 18ஆம் தேதி போக போறோம் அப்படிங்கிறதுனால ஜனவரி 18 அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டை கரெக்டா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரூட் சபரிமலைக்கு வந்து எந்த ரூட்ல 3 ரூட் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க எந்த ரூட்ல வந்து போக போறீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே காமனா வந்து பம்பாய் தான் வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கறனால பம்பா அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்ல நம்ம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட்ல எவ்வளவு சீட்ஸ் எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து டைம் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண தேவையில்லை. நீங்க அந்த டேட்டை மட்டும் கரெக்டா கொடுத்தா போதுமானது. இப்போ நீங்க காலையில வந்து 4 to 5 அப்படின்னா இந்த ஆப்ஷனை 4 to 5ங்கிற இந்த டேபை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கணும். அவைலபிலிட்டி வந்து 756 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி காலையில 5 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 9ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஹவர்க்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜனவரி 18ஆம் தேதி ஒரு 10 மணிக்கு நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படிங்கறதுனால நீங்க 10 மணி அப்படிங்கிற டேப் வந்து கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இது வந்து 10 மணினா 10 மணிக்கே தான் நம்ம போகணுங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அது முன்னையும் ஆகலாம், பின்னையும் ஆகலாம். டைமும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமும் ஆகலாம், லேட்டாவும் ஆகலாம்.
போகலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிக்கெட்ஸ் மட்டும் இருந்தா போதும். பட் டைமிங் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்படிங்கிறனால அத பத்தி நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சோ, இப்ப இந்த இடத்துல வந்து அவைலபிலிட்டி அப்படிங்கிறத குடுத்துட்டு, கீழ வந்து குடுத்திருப்பாங்க பாருங்க. நீங்க செல்ஃபா உங்களுக்கு மட்டும் நீங்க டிக்கெட் வந்து புக் பண்ண போறீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு நீங்க அதர் பீப்பிள்க்கு சேர்த்து வந்து பண்ண போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்க செல்ஃப் உங்களுக்கு மட்டும் பண்ண போறீங்கன்னா, இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன குடுத்துக்கோங்க. நீங்க அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, 5 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, 5 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லாகின் ஐடி யூஸ் பண்ணி 5 பேர் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதுல வந்து குடுத்திருக்காங்க. டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்க்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் அந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். 10 இயர்க்கு கம்மியா நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்க, உங்களுடைய பசங்கள கூட்டிட்டு போறீங்கன்னா, நீங்க டிக்கெட் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. பிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல 10 இயர்ஸ் டூ 15 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வுமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்றது கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் கியூ புக்கிங் இஸ் நாட் ரிக்வயர்ட் சில்ட்ரன் வித் ஏஜ் பிலோ 5 இயர்ஸ். சாரி நான் 10 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். 5 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க. நீங்க வந்து நான் காமனாவே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இத ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதுல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஐடி ப்ரூஃப் குடுக்கும்போது ஆதார் கார்டு குடுத்துருந்தீங்கன்னா, ஆதார் கார்டையும் நேரடியா நீங்க போகும்போது எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல வந்து நோட்டுங்கிற பாயிண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து செலக்ட் பில்கரிம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன ஒன்ஸ் வந்து குடுத்துட்டு, நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஏற்கனவே நம்ம செல்ஃப் நீங்க ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்க பேர் போட்டு நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்க பேரு உங்க நபர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபரா வந்து கணக்குல எடுத்துக்குருவாங்க. மீதி 4 நம்பர நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஆட் பில்கிரிம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க வந்து அவங்க பேரு, அவங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அவங்க ஃபோட்டோ, அவங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே நீங்க ஒன்ஸ் என்ன பண்ற மாரி இருக்கும்னா, இந்த இடத்துல குடுத்துட்டு, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவசி பாலிசிய படிச்சு பார்த்துட்டு ஆட் குடுக்குற மாரி இருக்கும். இதே மாரி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கா நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்னா, ஆட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆட் விஷ் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த டேப கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து எத்தன நம்பர் போறீங்களோ, அத்தன நம்பர் 5 பேர்னா 5 பேர நீங்க வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரசாதம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கறாங்க. பிரசாதம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா, அத மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்லைன்லயே பே பண்ற மாரிலாம் இருக்காது. டைரக்ட்டா நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து பிரசாதம் வந்து வாங்கிக்கிற மாரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற பார்த்துட்டு, எத்தன குவாலிட்டி வேணும், ஒரு ஆளுக்கு ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்திருப்பாங்க. அத ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் டூ விஷ் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப நீங்க வந்து குடுங்க. உங்களுக்கு சப்போஸ் பிரசாதம் தேவைப்படல, வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அது இது எதுவுமே நீங்க ஃபில் பண்ண தேவையில்ல. அத அப்படியே நீங்க வந்து எம்ப்டியா விட்டுட்டு, ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டேட்டும், டைமிங்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல புக்கிங் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சர்வீஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல விர்ச்சுவல் டிக்கெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அப்படிங்கிறனால விர்ச்சுவல் கியூ அப்படிங்கிற இந்த இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அமௌண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ஸ்க்காக நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன்ல டிக்கெட் வந்து புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டிக்கெட்ஸ் வந்து பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல டிக்கெட் வந்து புக் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.